ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். மாம்பழ குழிப்பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சேஷாத்ரி சித்தூர்லேருந்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு பழமும் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது கடித்து சாப்பிடும்பொழுது. ஸோ இதில் ஒரு குழிப்பணியாரம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு நல்லா பழுத்து இருக்கிற பழமாக எடுத்து அதை கட் பண்ணி போட்டு இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இது நான் அடிக்கடி இந்த மாம்பழ சீசனில் செய்கிறது தான். நமக்கு ஒரு மாம்பழ பன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதை மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இந்த மாம்பழ சீசனில் இதை மாதிரி மாம்பழ குழிப்பணியாரம் செய்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா மாம்பழம் சாப்பிட மாட்டாங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நார் சத்துக்களும் நிறைய இருக்குது. வாங்க நம்ம பணியாரத்துக்குள்ளே போகலாம். நல்லா மாம்பழத்தை இதை மாதிரி தோல் எடுத்துட்டு 1/2 கிலோ சர்க்கரை, அடுத்தது 1 கிலோ மைதா, 1/4 கிலோ போல் ரவை, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை மாதிரி தோல் எடுத்துட்டு இதை சதை பற்றெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெல்லம் நிறைய காட்டியிருக்கேன். ரொம்ப தித்திப்பாக இல்லைன்னா நீங்கள் வெல்லம் நிறைய போடணும். இது செம்ம ஸ்வீட்டாக இருக்கிறதால நான் சும்மா ஒரு 4 ஸ்பூன் தான் போட போகிறேன். அந்த அளவுக்கு பழம் பார்த்திங்கன்னா தித்திப்பாக இருக்குது. தோட்டத்து பழம் அப்படின்னாவே பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம கல் போட்டு பழுக்க வச்சு நிறைய இடத்துல அப்படியே டிரான்ஸ்போர்ட் மூலமாக வருதுன்னா அதுக்கான சுவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். ஸோ வெல்லம் நிறைய எடுத்து வச்சுருக்கன்றதுக்காக இதை நான் அப்படியே போட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு கரண்டி போல் எடுத்துகிட்டு தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பான பழம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது வெல்லம் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இந்த வெல்லம் பயன்படுத்தும் போது இதில் கல் இல்லை, மண் இல்லை. அதனால் இதை அப்படியே நான் கரைச்சி எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு கல் இருக்கா மாதிரி தோணுதுன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பழத்தை நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்க இந்த மாம்பழம் முக்கணிகளில் ஒரு பழமாக இருக்குது. இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு 3 மாதத்தில் இந்த பழம் கிடைக்கும் பொழுது நல்லா சாப்பிடுங்க. இதை மாதிரி செய்து வச்சிட்டிங்கன்னும் போது அதை மாதிரியும் தின்பண்டங்களாகவும் சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்ச இந்த மாம்பழத்தை நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. வெல்லம் நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். இப்போ இதை 2த்தையும் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துட்டு 1/4 கிலோ போல் ரவை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த ரவையை தான் போடணும். ஏன்னா இந்த பழத்தோட ஈரத்தை இந்த ரவை நல்லா இழுத்துக்கும், ரொம்பவே சாஃப்டாகிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரவைக்குள்ளே ஏறி இருக்கும். இதை மாதிரி நல்லா அடித்து கலந்து எடுத்துட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது இப்போ 1/2 கிலோ போல் மைதா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் தண்ணி தான் வெல்லத்தில் போட்டிருக்கேன். இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் பால் கூட போட்டு இந்த மைதாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா மாவு, அஜினோமோட்டோ, கலர்ஸ் இது எதுவுமே என்னோடய குக்கிங்கில் நான் பயன்படுத்த மாட்டேன். அதனால் நான் இதில் சோடா உப்புலாம் எதுவும் போடலை. இதை மாதிரி ஒரு சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணி டைட்டாக வச்சுக்கோங்க. டீயில் போடுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸ்வீட் செய்யும் போதும் ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரவை ஊற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச பிறகு நம்ம நெய் ஊற்றிட்டு இந்த குழி பணியாரத்தில் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்படியே பன்னு மாதிரி வெந்து வரும். இந்த 20 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கிறதுலையே பன்னு மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். சோடா மாவு போடணுன்ற அவசியமே இல்லை. நெய் போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த குழிக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். மாம்பழ சீசனில் நம்ம வாங்குகிற எல்லா பழங்களுமே இனிப்பாக இருக்கிறதில்ல. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். அதை மாதிரி இருக்கிறத நம்ம மாம்பழ பாயாசம், மாம்பழ அல்வா, மாம்பழ மிட்டாய் இப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ஐட்டம் இந்த மாம்பழ சீசனில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நார்மல் மாம்பழம் சாப்பிட்றதோட இதை மாதிரி சில பொருட்களை சேர்த்துட்டு நம்ம இதை தின்பண்டங்கள் செய்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டீயோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை ஊற்றி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா அப்படியே மெதுவாக வேகணும். ஃபுல்லாக குழிப்பணியாரம் வைக்கக்கூடாது. உள்ளே இருக்க அந்த ரவை நமக்கு வேகணும். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இருந்தாலும் ரவை சாஃப்டாக வெந்ததுனா தான் நம்ம பிச்சு எடுக்கும்பொழுது உள்ளே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பன்னு மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ஒரு மேங்கோ கேக் சாப்பிட்டா எப்படி இருக்கும்
அதை மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான மேங்கோ கேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவரில் செம அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டோம் பாருங்கள், அதோட வாசனையும் கமன்னு இருக்குது. இதை மாதிரி சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க அந்த ரவை நல்லா வெந்து வரணும். குழந்தைங்களுக்கு சாப்பிடாத பொருட்கள், சாப்பிடாத பழங்கள் எல்லாமே அதில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கணும் பொழுது இதை மாதிரி எதனா ஒரு ஸ்நாக்ஸ் மூலமாக குழந்தைங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எடுத்தோன்னே நல்லா பன்னு மாதிரி இல்லை, சுட சுட கடித்து சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. எங்கள் வீட்டில் இதை மாம்பழ பன்னுன்னு தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு செம சாஃப்டாக இருக்கும். நான் செய்து சூடாக இருக்கும்போதே ஒரு 4 அமுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாம்பழ குழிப்பணியாரம் நீங்களும் செய்து பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதை நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு தோணும். அதை மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கோயம்பேடு மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 50 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய இந்த மாம்பழ குழிப்பணியாரம் நீங்களும் செய்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்தந்த சீசனில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்து பார்ப்போம். நிறைய பேருக்கு பரோட்டா அப்படின்னா ஹோட்டலுக்கு போனால் தான் கிடைக்கும், வீட்டில் சாஃப்டான பரோட்டா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடில் ஒரு பரோட்டா செய்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சிலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க. நல்லா 1 கிளாஸ் பால் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊறட்டோன்னு நல்லா அடின்னு அதை அடித்து துவைச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இதை மாதிரி இலை மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டு 4 பக்கம் பொட்டலம் முடிக்கிற மாதிரி இதை மாதிரி மடிச்சிருங்க. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இந்த பொட்டலத்தை அப்படியே ஊற வச்சுட்டு எப்போ நீங்கள் கல்லில் போட்டு எடுக்க போகிறீங்களோ நைஸாக தேய்ச்சி எடுத்துட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிலோன் பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ இது நம்ம பிசைகிறோம் பாருங்கள், அதில் தான் ட்ரிக்ஸ் இருக்குது. அதில் கலக்கிற அந்த பொருட்களில் தான் நமக்கு விஷயமே இருக்குது. இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்து சிலோன் பரோட்டா ஈஸியாக செய்கிறது எப்படி, இந்த பதிவை பார்க்கணும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடில் சிலோன் பரோட்டா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுட சுட மாம்பழ குழி பணியாரமும் ஒரு காஃபியும் குடித்தாச்சு. அடுத்து என்ன, நைட்டுக்கு இப்போ மாவை பிசைஞ்சு வச்சு சிலோன் பரோட்டாவும் ரெடி ஆகிடுது. ஸோ இதை மாதிரி வகை வகையாக வீட்டில் நம்ம செய்கிற இந்த டிஷ்ஷெல்லாம் ஈஸியாக செய்கிற மெத்தடை பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரோட்டா வீடியோவில் சந்திப்போம்.